சரி தம்பி, இவ்வளவு பேசுங்க. நம்ம சிறப்பு விருந்தினர் அருமை காமெடி கிங் எங்கள் அண்ணன் சந்தானம் வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க தம்பி. ஐயோ சந்தானம் சார் வந்திருக்காங்களா? சார் இந்த காமெடி ஆக்டர் சந்தானமா ஹீரோ சந்தானம் சாரா சார்? ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தானப்பா. ரெண்டுமே மிக்சிங் கரெக்டான லெவல்ல மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமாப்பா, இப்பதான் மிக்சிங் பண்ணி ஒரு 90 போட்டுருக்கோம். சார் சூப்பர் சார். நீங்க காமெடி நான் பண்ணும்போது ஹீரோ மாதிரி தானே சார் பண்ணீங்க? ஏண்டா ஜியோ சிம் ஃப்ரீயா கிடைச்சதுன்றதுக்காக ஆளுக்கு ஃபோன் பண்ணி சும்மா மொக்க போட்டுக்கிட்டு ஏண்டா டேய் ஜியோ சிம் முதல்ல க்ளோஸ் பண்ணாதான் நீ அடங்குவேன்னு நினைக்கிறேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எது ரெண்டு சார் ஒருத்தன் தானே உட்காந்துருக்கேன். சார் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை அள்ளி கொடுங்க சார். வேணான்றீங்க பாத்தீங்களா? அள்ளியும் கொடுக்கவேனா நீ கிள்ளியும் கொடுக்கவேனா? என்ன கீரியா வைக்கிற? சார் சார் நான் சொல்றேன் கேளுங்க. ரெண்டு திருப்பி ரெண்டு சார் சொல்லாதடா, ஒரு சார் தான்டா. சார் ஐயோ ரொம்ப இழுத்து சொல்லாதடா, பக்கத்துல தான்டா இருக்கிறேன். சார் ஐயோ ரொம்ப கம்மி பண்ணிட்டியே. பேசிச்சலாம் ஜியோ சிம் தீந்துருச்சா? சார் ஜியோ சிம்லாம் வந்து எப்பயோ போயிடுச்சு சார். நீங்க சொல்றீங்க எங்க போச்சு? எங்கயோ போயிடுச்சு சார். எங்கயோ போச்சுன்னா எப்படா? சொன்னதாண்டா தெரியும், உங்ககிட்ட தானே வந்துச்சு. சொல்ல விட்டாதானே சார் தெரியும் உங்களுக்கு. நீ பேச விட்டதானே மத்தவங்களே நீயே பேசி நின்றுடா. என்ன சார் நீங்க படம் பார்க்க நான் படம் பார்க்க போலாம்னு நினைச்சேன், நீங்க கேட்க மாட்டீங்க. நான் இந்த டைம்ல எந்த டைம்ல படம் ஓடாதடா சார். நான் பாப்பேன் சார், நைட் ஷோ போவேன் சார், மிட் நைட் ஷோலாம் நான் போவேன், மசாலா படம். அதெல்லாம் மிட் நைட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. மசாலா நீயே எங்கன்னா யூடியூப்ல பார்த்தா தான் உண்டு. அது உங்க வீடியோ தான் எடுத்து போட்டு பாத்துக்கோ சார். சரிங்க சார். சார் நான் இப்பெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கல, எல்லாம் உட்காந்து தானே இருக்கிறோம். சார் நான் எங்க பாலாஜி சார் ஏன்டா சார்னு கத்துற? பக்கத்துல தான்டா இருக்கிறேன். நான் என் பாலாஜி சார் வந்தானே பேசிக்கிறேன் சார், விடுங்க சார். சரி ஓகே பாய். அவர் தான் உனக்கு ஆச்சு. நான் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் சார். ஜாக்லின் Dress பத்தி நான் ஒன்னு சொல்லணுமா? ஏன் Dress பத்தியா? சொல்லுப்பா. இல்ல பச்சையா தான் சொல்ல தோணுது. பச்சையா இருக்குல்ல Dress, அத பத்தி சொல்லணும்னு தோணுது. சொல்லுவா? சொல்லு. ஒண்ணு இல்லம்மா, அப்புறம் பேசுறேன்னா. ஒரு அக்ஷர பத்தியா சொல்லிட்டு போ ப்ளீஸ். மனசு கஷ்டமா இருக்கு. ரக்ஷன் இன்னைக்கு ஃபுல் ஷோல கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹோஸ்ட் பண்ணாம என்னன்னு கேளுப்பா. தம்பி இது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நீ இன்னும் ஆங்கரா பெர்ஃபார்ம் பண்றன்றது எனக்கு தெரியல. நீ எதனா ஒரு முடிவு எடுத்து பண்ணுனா. இல்ல உன்னெல்லாம் 2 வருஷமா ஆங்கரா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் கேட்டானா? இல்ல அவன் தான். இல்லம்மா நான் உன்னைய தான் கேட்கலாம்னு நினைச்சேன். சரிம்மா எனக்கு வேலை இருக்குது. தயவு செஞ்சு போயிடு. நீ வர மாட்டியா? அப்ப நேர்ல வர மாட்டியா? மா என்னப்பா ஓ மாமியாரா நேர்ல வெடிக்கு? மகேஷ் சார் ஆசையா இருக்கு ஃபேன் ப்ளீஸ் வாங்க. மகேஷ் சார் ஒரே நிமிஷம் நான் உனக்கு சொல்றேன். நீங்க ரிசல்ட் சொல்லணும். மதுரை இது கண்ணகி பிறந்த ஊரு. ஆமா தம்பி. அதனால தீர்ப்பு எதனா தப்பா போச்சுனா கொளுத்திடுவாங்க. மதுரைக்காரங்களை உங்களை கொளுத்திடாம பாத்துங்கண்ணா. ஐயோ நீங்க இப்ப 6 பேருக்கு யாருக்கு டைட்டில் கொடுப்பீங்க? யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். அப்ப யாரு கொடுத்தாலும் கண்டிப்பா அவளை கொளுத்திடுவாங்க. பாத்து கொடுங்க சார். ஐயோ பாய் சார். ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தம்பி உன்னை பார்க்கணும்டா எனக்கு. மேடம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம். போயிட்டு வரேன் மேடம். எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. நல்லா இருடா. ஐ வில் மிஸ் யூ டா. லாஸ்ட் டா. பை டா. டேக் கேர். ஐ வில் மிஸ் யூ. போனை வச்சு 2 நிமிஷம் பேசுவார் பக்கி.